நேரத்துக்கு சாப்பிடலனாலும் நல்லா சாப்பிடுப்பா. எங்க போனாலும் ஒரு வாய் சாப்பிடுப்பா. தமிழகத்தின் பசி தீர்த்த தாயின் வழியில் மீண்டும் மாநிலம் முழுவதும் அம்மா உணவகங்கள். நல்லாட்சினா எடப்பாடியார்தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு. இன்னைக்கு மாற்றுத்திறனாளிக்கான உலக கோப்பை போட்டி நடந்தது. அதுல முதல் பரிசு பெற்ற அணியுடைய கேப்டன் என்று சொல்லி முதலமைச்சருடையும் துணை முதலமைச்சருடையும் போட்டோ எடுத்தாங்க. பாரு, இதுல என்னன்னா, உலக கோப்பைக்கு போய் போட்டி போட்டு வென்றார்ல முதலமைச்சர்கிட்ட என்ன கோப்பை, முதலமைச்சர்கிட்ட எந்த கோப்பை காட்டுறாரு, அப்புறம் துணை முதலமைச்சர்கிட்ட எந்த கோப்பை காட்டுறாரு. அப்படின்னா பொய் தானே. இவரு வெளிநாட்டு போவதற்கு பாஸ்போர்ட் கூட எடுக்கல, வெளிநாடு போகல, உலக கோப்பை போட்டியில கலந்துக்கல. எப்படி பில்டப்? மேடம், செய்யறதே செய்யறீங்க, ஒழுங்கா செய்யலாம் இல்ல? ரெண்டு பேருக்கு முதலமைச்சர்கிட்டையும் துணை முதலமைச்சர்கிட்டையும் ஒரே கோப்பை காட்டலாம் இல்ல? அதை கூட சரியாக செய்யாத திறமையற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். எல்லாம் பில்டப், எல்லாம் போட்டோ ஷூட் போட வேண்டியது. பத்திரிகைக்கு ஊடகத்துக்கும் பத்திரிகை ஊடகத்துக்கு அப்படியே வந்து போஸ்ட் கொடுக்கறது, ஒரு அறிவிப்பு வெளியிடுறது. இப்படியே 5 வருஷம் ஓடி போச்சு. 5 ஆண்டு இப்படி ஓடி போய் விட்டது. விலைவாசி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்தாச்சு. அரிசி விலை 30 ரூபா ஏறி போச்சு. அதே மேல எண்ணெய், கடல் எண்ணெய் 60 ரூபா ஒரு கிலோ, பருப்பு 1 கிலோ 60 ரூபா, விலைவாசி உயர்ந்து போச்சு. இதை தடுத்து நிறுத்த இந்த அரசாங்கத்தில் எந்த முயற்சி எடுக்கல. ஏழை மக்கள் கடுமையா பாதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? அப்புறம் சரி விடு தம்பி. அப்புறம் திமுகவுக்கு ஓட்டு போடலினா கரூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளத்தில் ஒரு பொய்யான தகவல். திமுகவுக்கு ஓட்டு போடலினா இப்போ 1000 ரூபா கொடுக்குறாங்களா, அதை நிறுத்திடுவாங்களாம். நீ ஆட்சிக்கே வரப்போற. ஆட்சிக்கு வருது அண்ணா திமுக. எப்படியெல்லாம் ஏமாத்துறாரு பாருங்க. அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன், எதுக்கோ டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க. இப்படி ஏமாற்றுறதுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கறா செந்தில் பாலாஜி கொடுத்தா சரியா இருக்கும். ஏங்க, யாருக்கு யார் வாக்கு அளிக்கிறான்னு யாருக்கு தெரியாது, தெரியுமா? இது ரகசிய வாக்கு. நீங்க வாக்களிக்கக்கூடிய வாக்காளருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வாக்காளர் யாருக்கு வாக்களிக்கிறாரு வாக்காளருக்கு மட்டும் தெரியும், வேற எவருக்கும் தெரியாது. அண்ணா திமுக ஆட்சி உடனே எல்லா குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் அவருடைய வங்கி கணக்கில் 2000 ரூபாய் வழங்கப்படும். இன்றைக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு கட்சியில் 2 கட்சியில் 5 கட்சிக்கு போனவர். எத்தனை கட்சிக்கு? ஏப்பா, இவ்வளவு திமுக இருக்காங்க, எத்தனை ஆண்டு காலம் உழைத்தவர்கள் இருக்காங்க. அவரெல்லாம் விட்டுட்டு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இலாக்காலாம் நல்ல இலாக்கா விட்டுட்டு இவருக்கு மின்சாரத்துறை, கலால் துறை கொடுக்குறாங்கன்னா இந்த திமுக உண்மையா நடக்கிற கட்சி அது? அங்க உழைக்கின்றவங்களா ஓடா போய் தேஞ்சு போயிட்டாங்க. இன்னைக்கு திமுகவில் பார்த்தீங்கன்னா ஆள் இல்லை. 8 பேர் மந்திரியா இருக்கிறான் அண்ணா திமுக. 8 பேர் அண்ணா திமுக திமுக போய் மந்திரியா இருக்கிறாங்க. இப்போ 19 பேர் அண்ணா திமுக காரர் திமுகவுக்கு போய் எம்எல்ஏ நிற்கிறாங்க. 19 பேர் அண்ணா திமுக நீக்கப்பட்டவர்கள். நீக்கப்பட்டவர்கள். செல்லாதுக்கு நோட்டுக்கு ஏதாவது வேல்யூ உண்டா? இப்படி நாம நீக்கப்பட்டவர்களை அங்க கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு தான் இந்த திமுக கட்சியே நடக்குது. இன்னைக்கு நம்ம கட்சியில் அப்படி இல்லை. ஆயிரக்கணக்கான பேர் நம்ம போட்டி போட்டுக்கிட்டு கட்சி வளர்த்திட்டு இருக்கிறோம்.
அந்த கட்சி தேய்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மாற்று கட்சியிலிருந்து போனவர்கள் தான் இன்றைக்கு அங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க.